தனது பக்தனுக்காக அமாவாசை தினத்தை பௌர்ணமி நாளாக மாற்றிய அன்னை அபிராமியின் கதை உங்களுக்கு தெரியுமா? அதற்கு முன் திருக்கடையூர் அபிராமி அம்மனே போற்றி என்று பதிவிட்டு நம்ம சிவமே சித்தம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சோழவள நாட்டில் காவிரியின் தென்கரையில் இருக்கக்கூடிய திருக்கடவூர் என்ற ஊரில் பிறந்தவர் அபிராமி பட்டர். சிறுவயது முதல் அபிராமி அன்னையின் பரம பக்தராக இருந்ததனால் சுப்பிரமணியன் என்ற பெயரை மாற்றி அபிராமி பட்டர் என்று மக்களால் அழைக்கப்பட்டார். தேவியின் வழிபாட்டு முறைகளால் இயற்கையாக கவிதை பாடக்கூடிய இயல்பையும் பெற்றிருந்தார் அபிராமி பட்டர். அபிராமி அம்மையின் திருக்கோலத்தை தன்னுடைய இதயத்தில் நிலைநிறுத்தி ஞான நிலையிலேயே நிலைத்திருந்தார் அபிராமி பட்டர். அவரின் பக்தியை உலகிற்கு உணர்த்த எண்ணி தனது திருவிளையாடலை நடத்த நினைத்தார் அபிராமி அம்மன். அப்போது ஆட்சி செய்து வந்த சரபோஜி மன்னன் அமாவாசை நாளன்று காவிரிப்பட்டினம் சென்று கடலில் நீராடிவிட்டு அப்படியே திருக்கடவூர் வந்து அமுதகடேஸ்வரரையும் அபிராமி அம்மையையும் வணங்க வேண்டும் என்று நினைத்தார். மன்னர் வந்ததும் கோவில் யானை மாலை போட்டு பூரணகும்ப மரியாதை அளித்து கோவிலுக்குள் அழைத்துச் சென்றனர். அபிராமி அம்மையின் சன்னதிக்கு மன்னர் வந்ததும் அங்கு கூடியிருந்த பக்தர்கள் அனைவரும் ஆளுக்கொரு பக்கமாக விலகி நின்றனர். மன்னன் வந்தது தெரியாமல் அபிராமி அம்மையின் அலங்கார அழகில் தன்னை மறந்து சிலையாக நின்று கொண்டிருந்தார் அபிராமி பட்டர். நெற்றியிலே திருநீரணிந்து கழுத்தில் ருத்ராட்சத்துடன் சிவக்கோலத்துடன் திகழ்ந்த அபிராமி பட்டரை பார்த்து தாங்கள் யார் என்று கேட்டார் மன்னர். அபிராமி அம்மையின் அழகையும் பெருமைகளையும் பற்றி மனம் குளிர பாடுபவன் நான் என்றார் அபிராமி பட்டர். மன்னர் உடனே இன்று அமாவாசை உண்டா, எத்தனை நாழிகை இருக்கிறது என்று அவரிடம் கேட்டார். அபிராமி அம்மையின் மீது உள்ள ஆபரணங்களின் ஒளிப்பிழம்பில் மூழ்கி திளைத்த அபிராமி பட்டர் இன்று அமாவாசையா, இல்லை இன்று பௌர்ணமி என்று கூறினார். கோபத்துடன் மன்னர் அபிராமி பட்டரை பார்த்து இன்று முழுநிலவு நாள் இல்லை என்றால் இவருக்கு தக்க தண்டனை அளிக்க வேண்டும் என்று கூறிவிட்டு சென்றார். பிறகுதான் தான் கூறியது தவறு என்று உணர்ந்து வேதனைப்பட்டு அம்மனிடம் சென்று அழுது புலம்பினார் பட்டர். கோவில் வாசலில் பெரிய தீக்குழி ஒன்றை ஏற்படுத்தி அதன் இருபக்கமும் கால்கள் நட்டு தீக்குழிக்கு நடுவாக 100 பொறிகள் கொண்ட பெரிய உரி ஒன்றை கட்டி தொங்கவிட்டார் அபிராமி பட்டர். நெருப்பை வளர்த்துவிட்டு அந்த உரியின் மீது ஏறி அபிராமி அம்மனை பற்றி பாட ஆரம்பித்தார் அபிராமி பட்டர். மன்னரும் மக்களும் திகைப்புடன் பார்த்து கொண்டிருக்க அபிராமி பட்டர் தீயையும் பொருட்படுத்தாமல் விடாமல் பாடிக்கொண்டிருந்தார். 79வது பாடலை அவர் பாடி முடித்த பின் அபிராமி அம்மன் வானில் தோன்றி தன்னுடைய காதில் அணிந்திருந்த தண்டை ஒன்றை கழற்றி விண்ணை நோக்கி வீசி அமாவாசையான அன்றைய நாளை பௌர்ணமி நாளாக மாற்றினார். பிறகு அபிராமி பட்டர் மன்னர் மக்கள் அனைவரும் மகிழ்ந்து அபிராமி அம்மனை வணங்கி மகிழ்ந்தனர். துன்பம் வரும்போது மனம் தளராமல் இறைவனை வணங்கினால் கண்டிப்பாக நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய.